Hi students, welcome to the AIS Academy. Select வீடுகள் நினைக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஐ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருந்தது. அந்த ஏஐ எக்ஸாம்ல ஜிஎஸ் பார்ட்ல மேக்ஸ் 25 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஜிஎஸ் 75 கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த மேக்ஸ் 25 கொஸ்டின்கான ஆன்சர் கீ நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் ஆன்சர் கீ மட்டும் பார்க்க போறத வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். அந்த 25 கொஸ்டினை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அந்த 25 கொஸ்டினோட டிஃபிகல்டி லெவல் எப்படி இருந்ததுன்னா எப்பவும் போல ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் ரொம்ப ஈஸியாவே இருந்திருக்கு. ஆனா ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின் கொஞ்சம் யோசிக்காம தான் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஒரு சில மென்சுரேஷன் கொஸ்டின்ஸ் ஆகட்டும், கோடிங் டிகோடிங்ல அந்த பீகாக்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு 4-5 கொஸ்டினை பொறுக்கி எடுக்கலாம். அப்படி பொறுக்கி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதோட லெவல் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருந்திருக்கு. சரிங்களா? பட் பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு 18ல இருந்து 20 கேள்வி பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. இப்ப அடுத்து நமக்கு குரூப் 4 குரூப் 2 இன்னும் டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ண போறாங்க. ஜேடிஓ ஆகட்டும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆகட்டும், மோட்டார் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், இந்த மாதிரி அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுல எல்லாமே மேக்ஸ் 25 கொஸ்டின் வரதான் போகுது. சோ இப்ப இந்த வருஷத்துல நடந்த முதல் எக்ஸாம் இதுதான் டிஎன்பிஎஸ்சில. கரெக்டா? அப்ப இதோட ஸ்டாண்டர்ட் இப்படி இருக்குன்னா இந்த வருஷம் நடக்க போற எல்லா எக்ஸாமோட ஸ்டாண்டர்டும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்க போகுது. புரியுதா? அதனால இந்த வீடியோ பாருங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலே நீங்க என்ன எக்ஸாம்னாலும் படிங்க, பிரச்சனை இல்லை. ஆனா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தா இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. ஏன்னா 25 கொஸ்டின் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதே மாதிரி தான் நம்ம வரப்போற எக்ஸாம்ஸ்ல எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக பண்ணி 2024 கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைச்சீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. சிவில், இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிஎஸ்சி, ஐடி எல்லாருக்கும் தனித்தனி வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை, இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. பார்த்து முடிச்சதுக்கு பிறகு நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஜாயின் பண்ணீங்கன்னா 2024 உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி ப்ராப்பர் கைடன்ஸ் நம்ம கொடுப்போம். நான் சொன்ன டிபார்ட்மெண்ட்லாம் இல்ல சார் நான் வேற படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ட்ரெய்னர்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். சோ அவங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. குரான்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி 25 சேமித்தால் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ரெயின்கோட்டோட அசல் விலை பாத்தீங்கன்னா எப்பவுமே 100%. புரியுதா? அதுல 20% தள்ளுபடி கொடுக்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல இருந்து 20% தள்ளுபடி கொடுத்தா 80% ஆயிடும். பட் क्वेश्चन நல்லா பாருங்க. 20% தள்ளுபடி கொடுத்து 25 ரூபாய்க்கு வாங்கல அப்படின்னா தான் இந்த 80% நம்ம 25 வைக்கணும். ஆனா இந்த 20% தள்ளுபடி கொடுத்தனால 25 ரூபாய் சேமிக்கிறாங்களாம். புரியுதா? அப்ப 20% இப்படி விலை குறைஞ்சனால 25 ரூபாய் சேமிச்சிருக்காங்க. அப்ப அந்த 20% தான் 25. சோ நீங்க 20% தான் 25ஓட ஈக்குவேட் பண்ணணும். ரைட்டா? இப்ப நம்மகிட்ட அசல் விலை கேக்குறாங்க. அசல் எவ்வளவு? 100%. சோ 20% 25னா 100% என்ன? இதை நீங்க குறுக்கு பெருக்கல் பண்ணா கூட ஆன்சர் வரும். இல்லனா ரொம்ப சிம்பிள். இப்ப இதோட 5 டைம்ஸ் தான் இது. அப்ப 25ஓட 5 டைம்ஸ் தான் ஆன்சர் 125. இது மிக மிக எளிமையான கேள்விதான். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல, ரொம்ப ஈஸி. ஆன்சர் 125. நான் சால்வ் பண்றதே எது ஈஸி எது கஷ்டம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான क्वेश्चन தான். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. மேக்ஸ் மட்டும் இதுல பார்க்கலாம், ஜிஎஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோல மேக்ஸ்க்கான ஆன்சர் கீ மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஜிஎஸ் பார்த்துக்கலாம். ரைட், இது பாருங்க. A1 B2 C3 Z 26 எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. புரியுதா? எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு இந்த ரூல் தேவை இல்லை. ஓகேவா? இதை மட்டும் நீங்க பாருங்க, பார்த்தாலே போதும். இப்ப R இருக்கு, N இருக்கு. ஓகேவா? N-க்கு அப்புறம் எப்பங்க R வரும்? N-க்கு அப்புறம் O P Q விட்டு R வரும். அப்ப இதை விட 3 எழுத்து முன்னாடி போனா இந்த எழுத்து வரும். அதை நீங்க அப்படியே அப்ளை பண்ணா போதும். அப்ப Y-க்கு முன்னாடி என்ன இருக்கு? Y-க்கு முன்னாடி அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க. ஆருக்கு முன்னாடி எம் என்ன? ஓ பி கியூ 3 எழுத்து முன்னாடி போகணும். அப்போ ஒய்க்கு முன்னாடி டபிள்யூ பி யூ போகணும். 3 எழுத்து போனீங்கன்னா என்ன வரும்? ஒரே நிமிஷம். விடபிள்யூ எஸ் யூவிடபிள்யூ. ஓகே, யூவிடபிள்யூ இருக்கும் முன்னாடி போனீங்கன்னா முதல் எழுத்து என்ன வரும்? எஸ் வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஜேல இருந்து என்ன எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஜேல இருந்து பாத்தீங்கன்னா ஜேக்கு அப்புறம் கே எல் எம் 3 எழுத்துக்கு அடுத்து எல் வந்துருக்கு. அப்ப ஏ அடுத்து நீங்க 3 எழுத்து அப்புறம் போகணும். டி சி டி போனீங்கன்னா ஒரு இ வரும். அப்ப எஸ் ஆரம்பிக்கிறது அப்சல்யூட்லி இந்த ஆன்சர் தான். சோ கண்டிப்பா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். என்னன்னா கூட செக் பண்ணி பாத்துக்கோங்க, எல்லாத்தையும் போட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதெல்லாம் ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். அடுத்து பாருங்க. ஃபிபனாச்சி தொடரில் 7வது மற்றும் 6வது வரையான வித்தியாசம். ஃபிபனாச்சி சீரிஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. தெரியாதவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா ஃபிபனாச்சி சீரிஸ் ஒண்ணும் இல்ல, 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0க்கு அடுத்து 1. இப்ப அடுத்த நம்பர் எப்படி வரும்னா 0வையும் 1ஐயும் கூட்டினா 1, 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2, 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3, 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5, 3ஐயும் 5ஐயும் கூட்டினா 8, 8ஐயும் 5 கூட்டினா 13, எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இதுதான் ஃபிபனாச்சி சீரிஸ். அதுல இதுதான் முதல் உறுப்பு, இது 2வது, இது 3வது, 4வது அந்த லாஜிக்ஸ். இப்ப நம்மள்ட்ட
7வதுக்கும் 6வதுக்கும் வித்தியாசம் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. சோ 1 2 3 4 5 6 7 இது 7வது உறுப்பு, இது 6வது உறுப்பு, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன வரும் 3. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. 2 consecutive odd numbers ஓட sum 200னா அந்த ரெண்டு நம்பர் என்ன கேக்குறாங்க. தமிழ்ல சொல்லணும்னா இரண்டு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் 200னா அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. இது ஆப்ஷன் வந்து கூட நீங்க போய்க்கலாம். அடுத்தடுத்த இரண்டு ஒற்றைப்படை எண்கள்னா எல்லாம் இதுதான் அடுத்தடுத்து ஒண்ணு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதை கூட்டம் கரெக்டா 200 வருது. அப்ப இதுதான் ஆன்சர். சார் மெத்தட் படி போனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள்னா இப்ப முதல் நம்பர் நான் எக்ஸ் வச்சுக்கிறேன்னா அடுத்த ஒற்றைப்படை நம்பர் கண்டிப்பா x+2 தான். ஓகே, இது ஒண்ணுனா இது 3 ரெண்டு தானே கூட்டுறீங்க. இப்ப இதோட கூடுதல் 200. இதை சால்வ் பண்ண ஆன்சர். இப்ப x x 2x ரெண்டு கிட்ட போனா மைனஸ் ஆயிடும். அப்ப 200 ரெண்டு கட்சினா 198. அப்ப x என்ன வரும் 99. x 99. அப்ப இன்னொரு நம்பர் கண்டிப்பா 101 தான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. இதெல்லாம் வேற லெவல் ஈஸி. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்த क्वेश्चंस எல்லாமே ஈஸி தான். புரியுதா? அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓகே, மேக்ஸ் மட்டும் பார்க்கலாம், ஜிஎஸ் அடுத்து பார்த்துக்கலாம். மேக்ஸ் 25 மட்டும் இதுல முடிச்சு விட்டுறோம். ரைட். ஜிஎஸ்மே ஓரளவு போற மாதிரி தான் இருந்திருக்கு. புரியுதா? மேக்ஸ் ஈஸி தான், அதான் சொல்றேன். ஒரு 4-5 क्वेश्चन மட்டும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் ஈஸி தான், பார்த்தாலே தெரியுது. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டைகளுக்கு 7 நபர் தேவைப்படுகிறது. 42 பேர் அதை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 60 பேருக்கு 7 நாள் ஆச்சுன்னா 42 பேருக்கு எத்தனை நாள் ஆகும் கேக்குறாங்க. இது ஆட்கள் நாட்கள் எதிர்மாறல் வரும், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கும். சரியா? பாருங்க, இப்ப வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் என்ன ஆகுது? வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா குறையுது. அப்ப ஆட்கள் குறைஞ்சா நாள் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். ஏன்னா ஆள் குறைஞ்சா நாள் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்ப இது இன்டைரக்ட்னா மேல பெருக்கிடணும், கீழே வகுத்தரணும், அவ்வளவுதான். 4 7 6 42 6 அடிச்சீங்கன்னா 10 டைம்ஸ். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. 156 மற்றும் 124 ஆகிய எண்களால் சரியாக வகுக்கக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்கம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இதுக்கான மெத்தட் என்ன ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துலாம் முதல்ல. புரியுதா? எல்சிஎம் எடுக்கிறா உங்களுக்கு புரியும் என்னன்னு. 124க்கும் 156க்கும் எல்சிஎம். எல்சிஎம் எடுத்தோம்னா தெரிஞ்சு முதல்ல 4 அடிக்கலாம்னு நினைக்கிறேன். அடிச்சீங்கன்னா 31. இதை 4 அடிச்சீங்கன்னா 1 12 மீதி 3 9 36. சோ 31 39 அப்புறம் அடிக்க முடியாது. சோ இத மூணையுமே பெருக்கனாதான் எல்சிஎம். மூணையும் பெருக்கணும் அப்படின்னா 34 124 124 39 பெருக்குங்க. 9 12 29 மீதி 2 9 11 4 12 மீதி 1 8 3. சோ கூட்டிங்க அப்படின்னா 6 3 9 4 என்ன வரும்? 4936 வரும். ஓகேவா? 436. என்ன விஷயம்னா இந்த 4936ல தான் இந்த ரெண்டு நம்பருமே முதல்ல டிவைட் ஆகும். ரைட்டா? இப்ப 4936ல இந்த ரெண்டு நம்பரும் டிவைட் ஆச்சு அப்படின்னா அடுத்து இதோட மல்டிபிள் என்ன வரும்? 4936 2 மடங்கு கண்டிப்பா 10,000க்குள்ள வரப்போகுது. இதோட 2 மடங்குனா 10,000க்குள்ளதான் வரும். நம்மள்கிட்ட மிகச்சிறிய 5 இலக்கம் கேட்காங்க. அப்ப இதோட 3 மடங்கு கண்டிப்பா ஆன்சர். அப்ப 4936ஓட 3 பெருக்கி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். 6 12 மீதி 1 3 3 10 மீதி 1 28 மீதி 2 14. ஒரு நிமிஷம் இங்க பார்த்தலாம். 30 124 30 156 31 124 4 30 மீதி 3 20 12 29 மீதி 2 11 4 12 மீதி 1 இந்த இடத்துல 7 வரும். ரைட். ஓகே, 6 3 8 4. அப்ப 4836. ஓகேவா? 4836 அதே 3 மடங்கு தான். அப்ப 4836னா மீதி 1 மீதி 1 25. அப்ப 14508. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி 14508. அடுத்த கேள்வி பாருங்க. 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இதுவும் ஆப்ஷன் வந்து போயிடலாம். இப்ப எதால வகுக்கிறப்ப மீதி 4 வரணும். இப்ப பாருங்க, அதுலயுமே மிகச்சிறிய எண் தான் கேக்குறாங்க. இப்ப கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் இதான் மிகச்சிறிய எண். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, முதல் இதால வகுங்க. இதால வகுக்கிறப்ப 254 508 மீதி என்ன வருது? 4 தான் வருது. 508ஆல வகுத்தீங்கன்னா இதால வகுங்க. 508 508 மீதி என்ன வரும்? 4 தான் வரும். அப்ப மீதியா 4 வர மாதிரி மிகச்சிறிய நம்பர் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வருது. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஐ திங்க் இது வரைக்குமே ஈஸி தான். ஏன்னா இது வரைக்கும் பார்த்த क्वेश्चन எல்லாமே ஈஸி தான். நான் டஃப்னா சொல்றேன். புரியுதா? ரைட். மேக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே, இது பார்க்கலாம். அருண் என்பவர் பாலாஜிக்கு 5002 ஆண்டுகளுக்கு, சார்லஸ் என்பவருக்கு 3004 ஆண்டுகளுக்கும் ஒரே தண்ணி விகிதத்தில் வழங்கியதால் மொத்தமாக 2200 வட்டியாக பெற்றால் வட்டி வீதம். இந்த கொஸ்டினை
மெத்தட் படி நான் போடணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப இது கொஞ்சம் டஃபா தான் இருக்க போகுது. ஆனா நீங்க ஆப்ஷன் இருந்து போனீங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஓகேவா? இன்னும் ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்களேன், வட்டி வீதம் தான் நம்மள்ட்ட என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இது ஒருவேளை 5% இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த அமௌண்ட் 5000 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு தராரு. வருஷத்துக்கு 5%னா 2 வருஷத்துக்கு 10% வரும். அப்ப இங்க 10%. 10%னா இவருக்கு எவ்வளவு வரப்போகுது? 500 வரப்போகுது. இவருக்கு 3000 ரூபாயா 4 வருஷத்துக்கு. வருஷத்துக்கு 5%னா 4 வருஷத்துக்கு 20% வரப்போகுது. 3020%னா 600. ஓகேவா? இப்ப 600 500 கூட்டினா 1100 தான் வருது. நமக்கு 2200 வரணும். அகைன் நீங்க இங்கே அடிக்கலாம். 5% 1100 வருது. அப்ப 2200க்கு 10% வந்துரும். அப்ப டெஃபினட் ஆன்சர் 10% தான். நீங்க 10% கூட போட்டு செக் பண்ணி பாருங்க. வருஷத்துக்கு 10% 2 வருஷத்துக்கு 20% வரும். அப்ப 5020%னா 1000. அகைன் வருஷத்துக்கு 10%னா 4 வருஷத்துக்கு 40%. 3040% எடுத்துக்கிட்டா எவ்வளவு வரும்? 1200 வரும். கூட்டினா 2200 கரெக்டா வருது. அதானே கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. அதான் சொல்றேன், இது ஆப்ஷன் வச்சு போனீங்கன்னா டெஃபினட்டா ஈஸியா தான் இருக்க போகுது. பட் இது வரைக்கும் பார்த்த क्वेश्चंस கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் ஒர்த்தான क्वेश्चन தான். ரைட், இது பாருங்க. If Manavar pays an interest of 750 for 2 years on the sum of 4,000 find the rate of interest, PNR by 100 போட்டாலே ஆன்சர் வந்துரும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். சரிங்களா? இல்ல யாராவது லாஜிக்கா அடிக்கலாமா? அடிக்கலாம். 2 வருஷத்துக்கு 750 ரூபா வந்துச்சுன்னா வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 375 ரூபா வரப்போகுது. அப்ப நமக்கு இந்த 375 ரூபான்றது 4500ல எவ்வளவு பர்சன்ட்? நீங்க ஃபார்முலா வைஸ் போட்டாலும் அதான் ஒரு கடைசியில. புரியுதா? இதை அடிச்சு போட்டா ஆன்சர் 4500க்கு 325 எவ்வளவு பர்சன்ட்? ஸோ 00 போயிடும். இதை அடிச்சீங்கன்னா முதல்ல 5ஆல் அடிப்போமா? 7 3 10 15. ஓகே, 95. இதை 5ஆல் அடிச்சீங்கன்னா 75. 3 9 25 75. 25/3 என்ன வருங்க? 8 1/3 வரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? 8 1/3%. ஆன்சர் ஆப்ஷன் பி. அதே வெளியே பாருங்க. இது ஈஸி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். மேக்ஸ்ல கேட்ட 25 மட்டும் பார்த்து முடிச்சு விட்டுலாம். புரியுதா? கரெக்டா கவனிங்க, கடைசி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த क्वेश्चन கொஞ்சம் டிஃபிகல்ட்டான क्वेश्चन தான். டிஃபிகல்ட்டான क्वेश्चंस மீன்ஸ் நம்ம கூம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன படிப்போம்? கனளவு படிப்போம், வளைபரப்பு படிப்போம், அதெல்லாம் படிப்போம். இங்க சுற்றளவு கொடுத்துருக்காங்க. கூம்போட சுற்றளவு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதா? தெரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆப்ஷன்லாம் பாருங்க, 6 லட்சம் 5 லட்சம் இருக்கு. ஆனா நீங்க இந்த மெத்தடை போட்டு சால்வ் பண்றப்பையும் கொஞ்சம் 1 மினிட்டுக்கு மேல ஆகும் இந்த क्वेश्चन. புரியுதா? சோ இந்த क्वेश्चन ஒர்த்தபிளான क्वेश्चन நம்ம சொல்றோம். பார்த்ததுல சரியான ஒரு क्वेश्चन. ரைட். கூம்போட சுற்றளவு ஃபார்முலா என்னன்னா 2πr. இது தெரிஞ்சிருந்தா நான் சொல்றேன், தெரிஞ்சிருந்தா இது வேற லெவல்ல ஈஸியா இருக்கும். இப்ப 2πr 484 கரெக்டா? அப்ப 2 × 22/7 × r = 484. ரைட்டா? ஓகே. இப்ப E22 44. இது அப்படியே அடிச்சு கொடுத்தீங்கன்னா 11 டைம்ஸ். நீங்க அடிச்சு பாருங்க, 11 டைம்ஸ் வரும். 700 போனா மல்டிப்ளை ஆகும். அப்ப r என்ன வருது? 77. உயரம் 105 கொடுத்துறாங்க, ஹைட் 105 கொடுத்துறாங்க. நம்மள்ட்ட கூம்போட கனளவு கேட்கறாங்க. கரெக்டா? சோ கூம்போட கனளவு ஃபார்முலா என்ன? 1/3 πr square h. 1/3 × 22/7 × r square. r 77. ஓகேவா? 77 × 77 × 105 போடணும். மெத்தட் இவ்வளோ போட்டு முடிக்க டைம் ஆகும். என்ன எக்ஸாம் நீங்க போட்டு தான் ஆகணும். கரெக்டா? 1% அடிச்சிடலாம். 7 3 21. இது அடிச்சீங்கன்னா 5 டைம்ஸ் வரும். 77 77 கண்டிப்பா ஸ்கொயர் பண்ற மாதிரி இருக்கு. 77 ஸ்கொயருக்கு ஷார்ட்கட் 3 நமக்கு. 49 மீதி 4 49 98 102 49 49 10 50. 7 40 மீதி 4 49 98 4 102 மீதி 10 49 10 59 5929. 77 ஸ்கொயர் பண்ணா 5929. 5929 5 பிரிக்கிடலாம். ஓகேவா? 5929யும் 5 பிரிக்கிடலாம். மீதி 4 14 மீதி 1 9 46 மீதி 4 29. 29645 வருது. என்னது? இது ரெண்டையும் பெருக்கினாலே. இன்னும் நீங்க என்ன பண்ண? 29645ஓட 22 பெருக்கணும். ரைட், பிரிக்கலாம். 29645ஓட ஒரு 22 பெருக்கணும். பெருக்கினீங்க அப்படின்னா 2 10 மீதி 1 4 2 9 6 12 மீதி 1 9 19 மீதி 1 24 5 59790. திரும்ப ஒரு 59790 கூட்டணும். கூட்டினா ஆன்சர் வந்துடும். 0 9 1 652 190. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? 652 190. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா?
இந்த 2πr 484 தெரிஞ்சிருந்ததுன்னா இருந்தாலும் இதுல கொஞ்சம் பெருக்கி கூட்டணும் நீங்க, ரைட்டா? கொஞ்சம் கரெக்டா மல்டிபிள் பண்ணிடணும், பண்ண ஆன்சர் வந்துடும். அடுத்த கேள்வி பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன், மேக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இது ஈஸியான கொஸ்டின். மற்றபடி ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியாது, ஓரளவு ஒருத்தான கொஸ்டின் ஆயிடும். ஏன்னா உங்கள்கிட்ட உயரமும் ஆரமும் கொடுத்துட்டு கனவோட ரேஷியோ கேட்டாங்கன்னா அது ஈஸி, ரொம்ப ஈஸி. கனவை கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறதுனால இது கொஞ்சம் நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கூம்பு இருக்கு, 2 கூம்போட கனளவு 2:9 கொடுத்துட்டாங்க. அப்ப இதோட ஃபார்முலாவுமே 1/3 πr² தான். இதோட கனவு ஃபார்முலாவுமே 1/3 πr² தான். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா 1/3 π கேன்சல் பண்ணி விட்டுறேன். ஏன் அப்படின்னா அது சேமா தான் இருக்க போகுது, நமக்கு ஆரமும் உயரம் தான் மாறப்போகுது, கரெக்டா? ரைட், இதை மட்டும் வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா இதோட வேல்யூ 2 வச்சுக்கோங்க, இதோட வேல்யூ 9 வச்சுக்கோங்க. ஏன்னா 2:9 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி. இதுல உயரம் பாதியா, இதுல அது பாதி. இப்ப இதை நீங்க 1ன்னு வச்சீங்கன்னா அது அரண் வைக்கணும், பட் ஃபிராக்ஷன் வேணாம். அதனால என்ன பண்றேன், இதுக்கு 2ன்னு கொடுத்தா அதுக்கு 1ன்னு கொடுக்குறேன். நமக்கு அதான விஷயம், இதை விட அது பாதி. நான் இதுக்கு 2ன்னு கொடுத்தா அதுக்கு 1ன்னு கொடுத்துறேன், புரியுதா? ரைட். அப்படின்னா ஆரம்பம் என்னன்னு கேக்குறாங்க. நல்லா பாருங்க, இது 2னா இங்க r² = 2 அங்கிட்டு போனா டிவைட் ஆயிரும், 9/2. இப்ப இதுக்கு நம்ம 1ன்னு கொடுக்குறோம். அப்ப r² × 1 டெஃபினட்டா r² தான். அப்ப இங்க r² என்ன வருது, 2ன்னு வருது. நல்லா பாருங்க, 2 9/2, இங்க 2 இங்க 9/2. ஆரத்தோட ரேஷியோ தான் கேக்குறாங்க, ரேடியஸோட ரேஷியோ தான் கேக்குறாங்க, புரியுதா? இப்ப பாருங்க, நல்லா 2 9/2. இப்ப ரேஷியோ படி எடுத்தீங்கன்னா 2:9/2 வரும். ஆனா இது r² ரேஷியோ, ரைட்டா? இப்ப 2 அங்கிட்டு போனா மல்டிப்ளை ஆயிடும். அப்ப இது என்ன ஆகும், 4:9 வரும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4:9 ஆன்சர் கிடையாது. ஓகேவா? ஆப்ஷன்ல வேற வச்சிருக்காங்க, 4:9 ஆன்சர் கிடையாது. r² தான் 4:9. அப்ப rனா நீங்க ரூட் எடுக்கணும். அப்ப 2:3 வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது, 2:3. ஃபார்முலா வைஸ் போட்டீங்கன்னா கொஞ்சம் போடலாம், ஆனா அதான் பெரிய லெவல், அதாவது என்ன சொல்றது, நிறைய ஸ்டெப்ஸ் போட தேவையில்லை. ஆனா கொஞ்சம் கேன்சல் பண்ண தெரியும், கரெக்டா பண்ணீங்கன்னா பண்ணலாம். பட் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இல்ல, ஒரு மாடரேட்டான கொஸ்டின் சொல்லலாம், புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க. நான் மேக்ஸ் மட்டும் பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த வீடியோல. இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் வந்து போனா டெஃபினட்டா ஈஸி. ஏன்னா S6லாம் ஃபார்முலா போடணும். என்ன, ஏன்னா ஆர் கொடுத்துருக்காங்க, ஏவும் நமக்கு தெரியாது, ஏதான் கேட்கறாங்களே. அதனால ஈஸியா நான் ஒரு மெத்தட் சொல்றேன். பெருக்கு தொடர்ந்து கொடுத்துட்டாங்க, முதல் உறுப்பு நம்மகிட்ட கேட்கறாங்க. இப்ப முதல் உறுப்பை நீங்க 2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகேவா, ஆப்ஷன் வச்சு போறேன். காமன் பொது விகிதம் 4 கொடுத்துட்டாங்க. அப்ப 4 நாளா பெருக்கணும் நீங்க. அப்ப முதல் உறுப்பு 2ன்னா அடுத்த உறுப்பு 8, அடுத்த உறுப்பு 8 32, அடுத்த உறுப்பு 128, அடுத்து 512, 5 உறுப்பு தான் வந்திருக்கா. 6வது உறுப்பு என்ன வரும், அப்ப 2048. இப்ப இந்த 4 இந்த 6 டேர்ம், ஏன்னா S6 கொடுத்தனால நான் 6 டேர்ம் எடுத்துக்கிறேன். இந்த 6 கூட்டினா இது வரணும், வரல 2500, 4 எப்படி வரும், அப்ப 2 வராத ஆப்ஷன், புரியுதா? இது மாதிரி ஒன்னா பாருங்க, ஆன்சர் கூட வந்துடும். டக்குன்னு பண்ணலாம். ஆனா என்ன, 3 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3 12, 4 நாளா பிரிக்கிக்கோங்க. 48 192, இதோட 4 பிரிக்கீங்கன்னா 192 200, 8 32, 768 வரும். அகைன் இதோட ஒரு 4 பிரிக்கினீங்க அப்படின்னா பெருக்கிடலாம். மீதி 3 ஆனாங்க 27, 7 30. ஸோ 3072 192 48 12 3 495 வரணும். 3700 3800 திருத்தர இது நெருங்குது பாருங்க. டெஃபினட்டா அப்ப இதான் ஆன்சர். நீங்க கூட்டி பாருங்க, 4095 வரும். 3 தான் ஆன்சர். அது எப்படி சார்னா பாருங்க, 3700 இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், 3700 800 நெருங்குது. 3900 பெருக்கி 4000 வந்துடும், வேற எதை போட்டாலும் வராது. ஆன்சர் 3. அடுத்த கேள்வி. சோ இந்த கொஸ்டின் நான் ஈஸியா நான் சொல்றேன், நிறைய பேர் போடலாம் தான், இதை நான் கொஞ்சம் கஷ்டம் சொல்ல மாட்டேன், ஈஸியா சொல்றேன். இதை பாருங்க, இதுல விடுபட்டது என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். 16 18 2 கூட்டிருக்காங்க, 3 கூட்டிருக்காங்க, 4 கூட்டிருக்காங்க. அப்ப 5 கூட்டணும் 30. 30 எந்த ஆப்ஷன் வருது, 3 ஆப்ஷன் வருது. எழுத்து பாத்தீங்கன்னா டிக்கு அப்புறம் இ எஃப் விட்டு ஜி, ஹச் ஐ ஜே விட்டு கே, எல் எம் என் ஓ விட்டு பி. அப்ப 2 விட்டுருக்காங்க, 3 விட்டுருக்காங்க, 4 விட்டுருக்காங்க. அப்ப நம்ம மட்டும் 5 எழுத்து விடணும். அப்ப பிக்கு அப்புறம் 5 எழுத்து விட்டீங்கன்னா கியூ ஆர் எஸ் டி யூ விட்டு நீங்க பி தான் போடணும். அப்ப 30 வி எல்லா ஆப்ஷனுமே அப்படிதான் இருக்கு. கடைசி நம்பர் வாங்க. 7 10 3 கூட்டிருக்காங்க, 10 4 கூட்டிருக்காங்க, இங்க 5 கூட்டிருக்காங்க, நம்ம 6 கூட்டணும். அப்ப ஆன்சர் 30 வி 25. ஆன்சர் ஆப்ஷன் சி. மிக எளிமையான கேள்வி, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். அடுத்த கேள்வி பாருங்க. ஓகே,
பீட்னா YVZG. அப்போ மைல்டுன்னு என்ன கேக்குறாங்க, நான் இதுக்கு மெத்தட் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் புரியுதா, ஏன்னா இது ஏபிசி எழுதி போகணும் ஒன்றும் இல்லை. ABCD EF GHIJKLM NOPQ RSTU VWXYZ. என்ன பண்ணிருக்கேன்னா மேல 13 கீழே 13 எழுதிருக்கேன். அப்ப இதுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் இருக்கு, அதான் யூஸ் பண்ணிருக்காங்க புரியுதா. ஏன்னா B க்கு Y வந்திருக்கு, E க்கு B வந்திருக்கு, A க்கு Z வந்திருக்கு, T க்கு G வந்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் கரெக்டா D க்கு G ஆப்போசிட்ல இருக்கும். அப்படியே ஆப்போசிட்ட போட்டுருக்காங்க. அப்ப மைல்டுக்கு ஆப்போசிட்ட போட்டா போதும். M க்கு ஆப்போசிட்டா N, I க்கு ஆப்போசிட்டா R, L க்கு ஆப்போசிட்டா O, D க்கு ஆப்போசிட்டா W, NROW. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் D. NROW னா ஆன்சர் ஆப்ஷன் D. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. ஈஸி, இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. அப்ப பார்த்தது ஒரு ரெண்டு இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஒரு 2-3 क्वेश्चन கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி இருந்திருக்கு புரியுதா. அடுத்து பார்க்கலாம். இது ஈஸி, நான் பார்த்தோன்னே சொல்லிடுறேன் ஈஸி. HCFல பேசிக்கான क्वेश्चन தான். ஓகே, நம்ம இந்த மாடலை பிராக்டிஸ் பண்ணாம போயிருந்தோம்னா கஷ்டம்னு சொல்லலாம். ஆனா இது ரொம்ப பேசிக்கான क्वेश्चन. கவனிங்க, 144 ரூட் ஏக்கும் 120 மீப்பெரு பொதுவாக கேட்கறாங்க. ஒரு 144க்கு 120க்கு நீங்க மீப்பெரு பொது காரணி HCF எடுத்தீங்கன்னா 24 வரும். ரெண்டு ஆப்ஷன் 24 இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ரூட் ஏ இருக்கு, இங்க ஏ இருக்கு. என்னன்னா இங்க ரூட் ஏ இருக்கு, இங்க ஏ இருக்கு. பட் இந்த ஏலயுமே ரூட் ஏ இருக்கு. அதாவது ரூட் ஏவோட ஸ்கொயர் தான் ஏ புரியுதா. இதுலயும் ரூட் ஏ இருக்கு, இதுலயும் ரூட் ஏ இருக்கு. அப்ப காமன் ஃபேக்டரா நீங்க ரூட் ஏ தான் எடுத்து போடணும். இல்ல அப்படின்னா நான் புரியுற மாதிரி சொல்றேன். 144 ரூட் ஏ, இது 120 ரூட் ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு ஸ்கொயர்ல இதுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு. இப்ப இதுக்கு HCF 24. நம்ம நாமளா பாத்துக்கோல, காமனா இருக்கிறதுல சின்னதை போட்டா அதான் HCF நம்ம பாத்துக்கோ. நான் கூட ஆல்ரெடி நடத்திருப்பேன். அப்படி பாத்தீங்கன்னா நீ ரூட் ஏ தானே போடணும். எப்படி போட்டாலும் ஆன்சர் 24 ரூட் ஏ தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ புரியுதா. அடுத்த கேள்வி பாருங்க. தரமான क्वेश्चन இதுதான். இது தரமான क्वेश्चन புரியுதா. என்ன விஷயம்னா நான் ஏ எக்ஸாம்லாம் எழுதல புரியுதா, நான் இன்ஜினியரிங் சொன்ன கிடையாது. பட் இந்த क्वेश्चन பேப்பரை நான் பார்த்தப்ப எனக்கு ஒரு 1 மினிட் ஆச்சு. 1 மினிட்ல நான் கண்டுபிடிச்சேன். பட் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாக்குறப்ப எக்ஸாம் ஹால்ல இந்த क्वेश्चन கண்டிப்பா போட முடியாது. இப்ப நான் சொல்லிடுற ஆன்சர் நிறைய பேர் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் எக்ஸாம்ல போட்டுருக்கலாம். ஆனால் இந்த क्वेश्चन நான் ரொம்ப நான் டஃப்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த क्वेश्चन அப்ரோச் பண்றப்ப இது ரொம்ப டஃப்பான क्वेश्चन நான் சொல்லுவேன். நான் தான் லாஜிக் சொல்றேன். நீங்க ABCD ஆர்டர்ல பாத்தீங்கன்னா Pங்கிற எழுத்து 16வது எழுத்து, Eங்கிற எழுத்து 5வது எழுத்து. அதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப P 16, 16க்கு முன்னாடி நம்பர் என்ன 15, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 31. அதான் இங்க வந்திருக்கு. அப்ப Pக்கான கோட 31 கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே அது வரும். E வந்து 5, E 5வது நம்பரா, 5க்கு முன்னாடி நம்பர் 4, 5 4க்கு முன்னாடி 9 கேட்டா வந்துருக்கு பாருங்க. அவங்க அந்த லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஏ பாருங்க, ஏங்கிற எழுத்து 1, அதுக்கு முன்னாடி நம்பர் 0, ரெண்டையும் கூட்டினா 1. அப்ப ஒரு எழுத்துக்கான நம்பரோட அதோட முன்னாடி நம்பரை கூட்டிருக்காங்க. பாருங்க, சி வந்து 3, 3க்கு முன்னாடி நம்பர் 2, 3 2 5. அடுத்து ஓன்றது 15, அதுக்கு முன்னாடி நம்பர் 14, கூட்டினா 29. சி 3, அதுக்கு முன்னாடி நம்பர் 2, 3 2 கூட்டினா 5. கேங்கிறது 11வது நம்பர் எழுத்து, அப்ப அதுக்கு முன்னாடி நம்பர் 10, கூட்டினா 21. இந்த லாஜிக் எக்ஸாம்ல நமக்கு தோணும். அதான் சொல்றேன், மேபி தோணிருக்கலாம். நான் எக்ஸாம் போல, ஒரே எக்ஸாம் போல நான் அதை அடிச்சிருப்பேன் கண்டிப்பா. ஏன்னா எனக்கு பார்த்த 1 நிமிஷம் ஆச்சு. எல்லாருக்கும் சொல்ல முடியாது புரியுதா. ரைட், இப்ப போடலாமா? அப்படி பாக்குறப்ப பீஸ் P வந்து 16 சொன்னோம். அப்ப 16 5 31. E வந்து 5 5 4 9. A வந்து 1 தான், 1 0 1. C வந்து 3, 3க்கு நம்பர் 2 5. E வந்து 5 5க்கு நம்பர் 4 9. அப்ப 31 91 59. ஆன்சர் ஆப்ஷன். இதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். கண்டிப்பா இது ஒரு தரமான क्वेश्चन நம்ம பாக்குறோம். பட் இந்த क्वेश्चन எடுத்தவங்களுக்கு, அதாவது நம்மளும் தான் லாஜிக் எடுக்கலாம். இப்ப எப்படின்னா, நான் பாட்டுக்கு 5 4 கொடுத்து இந்த ஸ்கொயரையும் இந்த கியூபையும் கூட்டி அதோட ஸ்கொயரை லாஜிக்கும் கொடுக்கலாம். எல்லாமே லாஜிக்ஸ் தான். பட் என்ன விஷயம்னா, நமக்கு அந்த எக்ஸாம்பிளோட டிஃபிகல்ட்டி லெவல் ஒன்று இருக்கு. அதை பார்க்கறப்ப இந்த क्वेश्चन வந்து நாட் நீடுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு பதிலாக அவங்க வேற அதாவது டஃப்பாவே கொடுத்துருக்கலாம். இந்த क्वेश्चन வந்து ஈஸி கஷ்டங்களை தாண்டி அந்த நேரத்தில் லாஜிக் நமக்கு தோணணும் புரியுதா. அப்படி பார்க்கறப்ப இந்த क्वेश्चन வந்து ரொம்பவே டஃப்பான क्वेश्चन தான். ரைட், இது மிக அடுத்து ரொம்ப ஈஸியான क्वेश्चन இருக்கு. 7/4 பர்சன்டேஜ் மார்க் சொல்றாங்களா, ஃபிராக்ஷன் பர்சன்டேஜ் மாத்திரப்ப நீங்க 100 பேருக்குனா போதும். அப்ப 7/4 × 100 கேன்சல் பண்ணா 25, 25 × 7 175. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க.
முடிஞ்சா மேக்ஸ் ஓகே பார்த்தலாம், எனக்கு தெரியல. முக்கோணத்தை என்னனும் இதை எண்ணி பாருங்க, கரெக்டா 27 முக்கோணம் வரும். ஓகேவா, எண்ணி பாருங்க 27 முக்கோணம் வரும். இது ஒண்ணு இதா கரெக்டா முக்கோணம் மட்டும் ஃபைன் பண்ணணும். இப்ப நீங்க இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ரைட்டா, இது ஒரு முக்கோணம் புரியுதா, இது ஒரு முக்கோணம், 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 இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு புரியுதா. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு 27 முக்கோணங்கள் வரும். போல்னா அகைன் சொல்றேன், அந்த எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் போன கொஸ்டின் அளவுக்கு டஃப் இல்லைனாலும் இதை கொஞ்சம் டஃப்னு சொல்லலாம். ஏன்னா எண்ணி பாக்குறப்ப 25, 26, 27 எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் இதை பண்ண முடியுமான்னு தெரியாது. ஏன்னா பெரிய ஷார்ட்கட்லாம் இதில் கிடையாது, நீங்க எண்ணி தான் போட்டாங்க. ஸோ எண்ணி பாக்குறப்ப 27. இப்ப நம்ம ஓரளவு உட்காந்து ஒன்னொன்னா எண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸாம் ப்ரெஷர்ல இதை பண்ண முடியுமானா கேள்விக்குறிதான். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டஃப் கொஸ்டின் நான் சொல்றேன், புரியுதா. நெக்ஸ்ட் பாருங்க, 12 ஜனவரி 2004 7 மார்ச் 2004 எத்தனை நாள்? ஈஸியான கொஸ்டின் தான், போட்டலாம். மெத்தட்லாம் இருக்கு, ஆட் டேஸ் தான் கண்டுபிடிச்சு போடணும். நீங்க நடுவில் இருக்கிறத பார்த்தாலே போட்டலாம். இப்போ என்னன்னா 12ஆம் தேதி வந்து 30ஆம் தேதி நம்ம கணக்கு எடுத்துக்கணும். 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 12, 8, 20, 12, 19. ஜனவரியில இங்க 19 நாள் இருக்கு, புரியுதா. பிப்ரவரியில 2004 லீப், அதை யோசிக்கணும். அப்ப 29 நாள் இருந்திருக்கும். மார்ச்ல ஒரு 6 நாள் நடுவில் தானே கேட்கறாங்க. 35, 19, 54 கரெக்டா போட்டீங்கன்னா போட்டலாம். என்ன அந்த 2004 லீப் பிப்ரவரி 29 கூட பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, மேக்ஸிமம் இங்க இருக்கு ஒரு இந்த கொஸ்டின். அதே அகைன் சொல்றேன், இது போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எக்ஸாம் பாக்குறப்ப இந்த கொஸ்டின் கண்டிப்பா ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட்னு சொல்லலாம். கனசதுரத்தின் கன அளவுக்கும், கனசதுரம் இருக்கு, இதான் கனசதுரம், இப்படிதான் இருக்கும். ஓகே, இது கனசதுரம். கனசதுரத்தோட கன அளவு ஃபார்முலா a3. இதுக்கும் அதன் உள்ளே மிகச்சரியாக பொருந்துகிற கோலம். கோலம்னா ஸ்பியர். இப்ப எர்த்து பால்னா ஒரு கோலம், ஸ்பியர். அதை நம்ம வரைகிறதே அது 3 டைமென்ஷனால வரைய முடியாது, புரியுதா. ஒரு மாதிரி சொல்லலாம், இதான் கோலம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுக்குள்ள நம்ம இதை உட்கார வைக்கிறோம். என்ன கேட்கறாங்கன்னா, இதோட கன அளவுக்கும் இதோட கன அளவுக்கும் வீதம் கேட்கறாங்க. இப்ப என்னன்னா, நல்லா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும், கரெக்டா நீங்க உட்கார வைக்கணும் அப்படிங்கிறப்ப இப்ப இந்த மாதிரி வரும். இப்படி வரும். நான் ஒரு ரவுண்ட் மாதிரி நினைச்சுக்கிறேன். இப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா இதோட இந்த டயாமீட்டர் விட்டம் சொல்லுவோம்ல, அதுவும் அந்த சதுரத்தோட பக்கமும் ஈக்குவலா இருக்கும். சதுரத்தோட பக்கம்ங்கிறது a. இப்ப வட்டத்தோட விட்டம் ஃபுல்லா a என்ன. ஆனா நமக்கு கோலத்தோட கன அளவு ஃபார்முலா என்னது? 4/3 πr3. நமக்கு r தான் தேவை. டயாமீட்டர் வந்து ஏனா ஆரம்ங்கிறது இல்ல பாதி. அப்ப என்ன வரும்? இதுல பாதினா a/2 வரும். அப்பனா a3 கனசதுரத்தோட கன அளவுக்கும் a3க்கும் 4/3 πr3க்கும் ரேஷியோ எழுதுறாங்க. இப்போ நான் 4/3 பை ஆறுங்கிற இடத்துல நான் a/2 கொடுக்குறேன். ஏன்னா ஆறுங்க நமக்கு a/2 தானே. a/2 கியூப் பண்ணணும். a/2 கியூப் பண்ணா மேல a கியூப் கீழே 2 கியூப் 8ன்னு வந்துடும். இப்போ இதை சால்வ் பண்ணா ஆன்சர் அவ்வளவுதான். பண்ணலாமா? a கியூப் a கியூப் அடிச்சிருங்க. 1 4 2 8. இப்ப முவி 2 6 அங்கிட்டு போய் கண்டிப்பா கீழே இருக்கு. அப்ப 6:5 இங்க இருக்கு ஆன்சர், ஆப்ஷன் பி. போடலாம், பட் ஓகே, இது ரொம்ப கஷ்டம் சொல்லலாம். மீடியம் சொல்லலாம், இந்த கொஸ்டின் மீடியம் தான். ஏன்னா போடலாம், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, போடலாம், புரியுதா. நம்ம எல்லாத்தையும் கஷ்டம் சொல்ல முடியாது. இந்த கொஸ்டினை படிச்சு பாக்குறப்ப கஷ்டமாய் தெரியும். ஆனா இது 6th ஸ்கூல் புக் ஃபர்ஸ்ட் டேர்ம் 3rd சாப்டர்னு நினைக்கிறேன். 6th ஸ்கூல் புக்ல டேட்டா கொஸ்டின் தான், புரியுதா. இது படிச்சு பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் கொஸ்டின் மாதிரி இருக்கும். ஆனா ரேஷியோ கொஸ்டின் ப்ரொபோர்ஷன் கொஸ்டின் தான். அதாவது அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாய் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலம்னா மாடல் பாலம். அதே ஷார்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட நீளம் 60 அடினா அகலம் என்னன்னு கேட்கறாங்க. அது உயரம் இங்கே உயரம் பண்ணி கொடுத்துருக்காங்க, புரியுதா. அப்போ ஒண்ணும் இல்லைங்க, 6480ன்றது 60 ஆச்சுன்னா 756 என்ன ஆகும்? ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மெத்தட் தான், ப்ரொபோர்ஷன் கொஸ்டின் தான். இந்த நீளம் வந்து இப்படி ஆயிடுச்சாம்பா, அப்ப இந்த உயரம் வந்து என்ன ஆகும் கேக்குறாங்க, அவ்வளவுதான். இதை சால்வ் பண்றப்ப இதை டிவைட் பண்ணுவோம், கிராஸ்ல பெருக்கும், அதுதான். 0 0 கேன்சல் ஆயிரும். 6 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 108 கிடைக்கும். இதை அடிச்சீங்கன்னா 7 கிடைக்கும். அப்ப ஆன்சர் 7 feet 7 அடி தான் ஆன்சர். பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், ஆனா ஈஸியான கொஸ்டின் தான். இதெல்லாம் ஈஸி தான், சரியா. இதெல்லாம் போடலாம்.
ஐ திங்க் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புரியுதா? எதுக்கு பார்த்துடலாம். 181 180 இங்க ஏதோ இருக்கு பர்சன்டேஜ். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கு. 2012ஆம் ஆண்டு மக்கள் தொகை இப்படி இருந்தா 2016 என்னவா இருக்கும்? சால்வ் பண்றப்ப 2-3 அதாவது கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கனால கொஞ்சம் டிவைட் பண்றதுலாம் கஷ்டமா இருக்கும். ஆனா ஈஸி தான். அதாவது எல்லா கொஸ்டின் கஷ்டம் சொல்ல முடியாது, இதெல்லாம் ஈஸி தான். ஏன்னா பாருங்க 2016 தான் கேக்குறாங்க, அது நமக்கு தெரியாது. அதான் எக்ஸ் வருஷம் 6% அதிகரிக்குது. அப்ப 106 100 இருக்குங்க ஒரு வருஷம். 2017 வந்துருச்சு, நமக்கு 2018 தானே கொடுத்துருக்காங்க. அப்ப இன்ட்டு ஒரு 106 பண்ணா வர்றதான் 2,38,700 இருக்கு. இப்ப என்ன விஷயம்னா இதை சால்வ் பண்றப்ப நிறைய பேருக்கு கொஞ்சம் அப்படியே லைட்டா ஒரு மாதிரி இருக்கும். இப்ப 106 53 டேபிள்ல வரும், அப்படித்தானே? ஏன்னா இப்ப இதாலதான் நீங்க டிவைட் பண்ணும். 2 ஆளா அடிச்சா நமக்கு இது தெரியலன்ற மாதிரி அப்படியே நிப்பீங்க. இது 53 வரும் தெரியல, அப்ப டெஃபினட்டா 53 வரும். அப்படிதான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. சோ எக்ஸ் ஈக்குவல் என்ன பண்றேன்னா 238 765 இன்ட்டு 100 இன்ட்டு 100 கீழே 106 இன்ட்டு 106. ஓகேவா? 53 இப்படி சொல்றேன். 53 அதாவது 53 106. நாளை 53 அடிச்சனா இது கொஞ்சம் அடிக்கணும் உட்காந்து. 4 53 212 26 வரும். புரியுதா? I 53 265 2 0 சேர்த்து திரும்ப I 53 205 கேன்சல் ஆயிடும். புரியுதா? அகைன் இதை 53 அடிங்க. இதை 53 அடிச்சீங்கன்னா 8 53 என்ன வரும்? 424 34 44 54 225 திரும்ப I 53 85 வந்துடும். அவ்வளவுதான். E2 முடிஞ்சு போச்சு. இப்ப E2 4 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 25. 2500 85 பெருக்கணும். அவ்வளவுதான். 2500 85 பெருக்கணும் ஆன்சர். சிம்பிளிஃபை பண்ணணும் உட்காந்து, அவ்வளவுதான். பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. 2500 85 பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா முதல்ல இதை பெருக்கினாலே 84 2100 2125 வந்துடும். 2 0 21 25 00. ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். மெத்தட் இதுதான், பட் நம்பர் பெருசா இருக்கனால உட்காந்து பண்ணணும், அவ்வளவுதான். அசல் 4000, வட்டி விகிதம் 5%. வருஷம் பாத்தீங்கன்னா 1 அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி எடுத்தோம்னா கூட்டு வட்டி என்னன்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இப்ப ஒரு வருஷத்துக்கு கேக்குறாங்க நம்மள்ட்ட. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு கேக்குறாங்க. ஆனா அரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தா போதும், காம்பவுண்டட் ஆஃப் இயர்லின்றாங்க. அப்ப அரை வருஷமா எடுக்க சொல்றாங்க. அரை வருஷமா எடுத்தா நீங்க 2 வாட்டி எடுக்கணும். நமக்கு தெரியும் கூட்டு வட்டி 2 வாட்டி எடுக்க ஷார்ட்கட் இருக்கு, 2a + b. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க இதெல்லாம் வீடியோஸ் நிறைய போட்டுருக்கோம், முன்னாடி போய் பாருங்க. புரியுதா? இது ஏன் சொல்றவங்களுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி பாக்குறவங்களுக்கு தெரியும். புரியுதா? சோ 2 டைம்ஸ் காம்பவுண்ட் சேர்த்தா ஷார்ட்கட் 2a + b. இப்ப வருஷத்துக்கு 5%, நம்மளுக்கு அரை வருஷத்துக்கு எடுக்க சொல்றாங்க. அப்ப இதுல பாதி 2.5% வரும். சோ பிரின்சிபல் 4000 2.5% எடுக்கணும். இப்ப பிரின்சிபல் இருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்தா அதுக்கு பேர் ஏ, ஏல இருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்தா அதுக்கு பேர் பி. ஆன்சர் வந்துடும். 4000த்துல 1% 40, அரை % 20, 1% 40னா 2% 80, 80 அரை% 20 கூட்டினா 100. அப்ப ஏ வந்து 100. அதாவது இதுல 2.5% எடுத்தா 100, 100ல 2.5% எடுத்தா 2 தான். சோ 202 ஆன்சர். 202 ஆப்ஷன் ஏ. புரியுதா? 202 ஆப்ஷன் ஏ இருக்கா இல்ல முடிஞ்சிருச்சா? இங்கல்ல 191 92 94 95. இதான் இதுதான். 12 உள்ளவர்களுக்கு 49 நாள் ஆச்சுன்னா 21 உள்ளவர்களுக்கு எத்தனை ஆகும்? இதே மாடல் ஆல்ரெடி போன கொஸ்டின். புரியுதா? 12 பேருக்கு 49 நாள், 21 பேருக்கு எத்தனை நாள்? மேல பெருக்கணும், கீழே வகுக்கணும். 3 21 7 49 1 3 4 12 4 28. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டைமண்ட் ஒர்க்ல பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். இதெல்லாம் 5ஆம் கிளாஸ் சம்மு. 7 மணி 14 நிமிடம் 20 வினாடிய வினாடியில கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? 1 மணி நேரம்னா எத்தனை செகண்ட்ஸ்? 3600 செகண்ட்ஸ். அப்ப 7 மணி நேரம்னா 7 × 3600 30 210 6 42 252 00. இப்போ 25200 வந்துருச்சு. ரைட். 16 நிமிஷம். ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்னா 16 நிமிஷத்துக்கு 960 செகண்ட். ஆடிங் ஒரு 20 செகண்ட். எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர். புரியுதா? 980 26180. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், இதெல்லாம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. அவ்வளவுதானா? இது 98 199 200 முடிஞ்சிச்சு.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 25 கொஸ்டினுமே ஏஐல கேட்டதை பார்த்துட்டோம். அகைன் நான் சொல்றேன், டிஎன்பிசிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதை கம்பேர் பண்ணி பாக்குறப்ப லிட்டில் பிட் டஃப் தான். பட் ஒரு 15 கொஸ்டின் 15 ரொம்ப ஈஸி. ஒரு 4-5 கொஸ்டின் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். இப்ப நம்ம சேனல்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி ஃபோக்கஸ் பண்ணி தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லா கிளாஸஸுமே நடத்த போறோம். டெய்லி ஃப்ரீ கிளாஸ் போட போறோம். அட்மிஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போற எல்லா இடத்துலையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.